ராஜா. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அரசாள சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமற் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. ராஜாவினிடத்தில் ஞானம் இருக்க வேண்டும். ராஜா மூடனாக இருந்தால் அவனுடைய ஆளுகையில் நீதியும் நியாயமும் இருக்காது. மூடனாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாய் இருக்கிறவனே வாசி. ராஜா மந்திரியின் ஆலோசனையை கேட்க வேண்டும். ஆலோசனையை கேளாத கிழட்டு ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. மூடன் தன் இருதயத்தில் இருமாப்பாய் இருப்பான். மூடத்தனமும் இருமாப்பு குணமும் ஒருவனிடத்தில் சேர்ந்தே இருக்கும். இருமாப்பாய் உள்ளவன் மற்றவர்களுடைய புத்திமதிகளை கேட்க மாட்டான். தனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆணவமாய் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ராஜா மந்திரிகளின் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். தனக்கு ஞானம் இருந்தாலும் பிறருடைய ஞானமுள்ள ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு நீதியாய் ஆட்சி செய்ய வேண்டும். ஞானம் முதியோரிடத்தில் இருப்பது போல இளைஞரிடத்திலும் இருக்கும். நமக்கு ஞானமுள்ள ஆலோசனைகளை சொல்லுகிறவர்கள் நம்மை விட வயதில் முதியவர்களா அல்லது இளைஞர்களா என்று வயதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர்களுடைய ஞானத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எவ்வளவு வயதானாலும் அதை பற்றி சிந்திக்காமல் அவர்களுடைய ஆலோசனைகளை ஞானமுள்ளதா என்று மாத்திரமே பார்க்க வேண்டும். ஒருவனிடத்தில் ஞானம் இருக்கும்போது அவன் மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்திருப்பான். அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் ஞானியாக இருப்பான் என்றால் அவனுக்கு கனமும் மரியாதையும் கிடைக்கும். பொதுவாக ஏழையினுடைய ஆலோசனைகளுக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் இளைஞராக இருப்பார்கள் என்றால் வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு நிச்சயமாய் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆனாலும் ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி என்று சாலமோன் ராஜா தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் சொல்லுகிறார். ராஜா ஜனங்கள் மீது பிரியமாய் இருக்க வேண்டும். ஜனங்களும் தங்கள் ராஜாவின் மீது பிரியம் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ராஜாவின் ஆளுகை மாத்திரமே நிலைத்திருக்கும். ராஜாவுக்கு வாரிசு இருக்க வேண்டும். ராஜாவின் பட்டத்திற்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் அந்த தேசத்தின் ஜனங்கள் யாவரும் சார்ந்திருப்பார்கள். ராஜ ஆளுகை ஒருபோதும் நிலைத்திருப்பதில்லை. இப்போது ராஜாவாக இருக்கிறவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை இழந்துவிட வாய்ப்புள்ளது. ஒரு சிலர் சிறைச்சாலையில் இருந்து அரசாள புறப்படுகிறார்கள். சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கும் கைதியாக இருக்கிறவர் சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருந்து ஆட்சி செய்ய வந்துவிடுகிறார். ஒரு சில ராஜாக்கள் சிறிது காலம் செல்வ செழிப்போடு இருப்பார்கள். அவர்களுடைய செல்வம் நிலையானது அல்ல. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை ஆவோரும் உண்டு என்று சாலமோன் சொல்லுகிறார். ஜனங்கள் எப்போதுமே மாற்றத்தை விரும்புகிறார்கள். மக்களுக்கு எந்த காரியத்திலும் திருப்தி உண்டாவதில்லை. மனுபுத்திரர் தங்கள் மனதிற்கு ஒப்பு கொடுப்பதில்லை. தங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பது கூட ஜனங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனாலும் தங்களுக்கு எல்லாம் வேண்டும் என்று பேராசைப்படுவார்கள். தங்களிடத்தில் உள்ளதை வைத்து திருப்தியோடு இருக்க மாட்டார்கள். ராஜாசனத்தில் வீற்றிருந்து இப்போது ஆளுகை செய்கிற ராஜாவின் மீது ஜனங்களுக்கு திருப்தி இருக்காது. ராஜாவுக்கு பின்பு அவருடைய பட்டத்திற்கு யார் வரப்போகிறார் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற பிரகாரம் புதிய ராஜாக்கள் வந்தாலும் அந்த ராஜாவின் மீதும் ஜனங்களுக்கு திருப்தி இருக்காது. மேலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். இந்த புதிய ராஜாவுக்கு பதிலாக இன்னும் ஒரு புதிய ராஜா வந்தால் நலமாயிருக்கும் என்று ஆசைப்படுவார்கள். நிலையில்லாமல் மாற்றத்தை எதிர்பார்க்கிற ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை என்று சாலமோன் சொல்லுகிறார். இப்போது இருக்கிற ராஜாவின் மீது பிரியம் வைக்காமல் இருக்கிற ஜனங்கள் இனிமேல் வரப்போகிற ராஜாவின் மீதும் பிரியம் வைக்காமல் போவார்கள். சாலமோன் இதை ஆராய்ந்து பார்த்து இதுவும் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்று ஓசன்னா என்று சொல்லி வாழ்த்துகிறவர்கள் நாளை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுவார்கள். இது மனுஷருடைய பொதுவான இயல்பு. இன்று வாழ்த்துகிறவர்கள் நாளை சபிப்பார்கள். இவையெல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது.